நிம்தக் நிம்தக் அஸ்டலிட்டா நிம்தக் ஸ்டார்ட் பண்ணு அஸ்டலிட்டா ஆர் ஊர் கேபிஆர் ஏய் இல்ல இல்ல ஆக்சுவலி சூப்பரா இருந்தது நைஸ் இன்னொரு யாரா கை தூக்குறானே யார் இது ஐயோ நான் இல்லையே ஹாய் ஹாய் ஏ அர்ஜுன் தாஸ் நீங்களா ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நீ மிமிக்ரி பண்றியா இல்ல ஜெனரலா லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா சொல்றா ஏய் யஷ்வந்த் உண்மையிலே யஷ்வந்த் இதான் வாய்ஸா இல்லடா இல்ல ஆமா இப்படிதான் இருக்கு வாய்ஸ் இப்படிதான் இருக்குமா வாய்ஸ் ஒரு அப்ப சின்ன வயசுல இருந்தே இல்ல இந்த லாக்டவுன்ல இருந்து லாக்டவுன்ல இருந்த அப்பதான் நீ ஐயா லாக்டவுன்ல தான் பையனுக்கு இந்த பிம்பிள்லாம் வந்திருக்கு வாய்ஸ் இந்த மாதிரி மாறி இருக்கு ஓகே என்ன என்ன அப்படி என்ன ஒரு கனவு வந்துச்சு எனக்கு வந்துட்டு நான் இந்த பிக் பாஸ் பார்த்துருப்பேன் ஸோ பிக் பாஸ்க்குள்ள நான் போனா எப்படி இருக்கும் சப்போஸ் ஃபேமானா எப்படி இருக்கும் இல்ல நெகட்டிவிட்டியா போனா எப்படி இருக்கும் எப்படி எப்படி தோணுச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு நம்ம ஜேஎம்கே ஜிபி முத்து மாதிரி ஃபேம் ஆகும்னு நினைச்சேன் அப்படி ஜிபி முத்து இப்போ நீங்க இந்த வாய்ஸ்ல ஜிபி முத்து பேசினா எப்படி இருந்திருக்கும் நண்பர்களே யாரில் அது பேப்பர் ஐடி இங்க வாழே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் ஏய் நக்கு அதானே ராவிலே செத்து போயில அதானே ஜென்ரலாவே உங்க வாய்ஸ் இப்படி தானே பிரதர் ஆமா எப்படி பிரதர் ஐ லவ் யூலாம் சொல்றீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல சரி எப்படி எப்படி இப்படி ஐ லவ் யூலாம் எப்படி சொல்றீங்க சும்மா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சும்மா நச்சுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்குறோம் ஓகே கஷ்டம் தான் இதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க ஓகே உங்க பேர் சாயிரத்து சாயிரித்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சாய் இல்ல இல்ல ஓகே ஃபைன் ரொம்ப நாளாக அது சொல்லணுன்னே இருந்தேன் மறந்துட்டேன் மறக்கல நான் பார்க்க முடியல பாருங்க உங்க கூட உங்களை பார்த்து பேசுகிறப்ப கூட எனக்கு ரொம்ப தில்லாடுது ஸோ ஐ திங்க் ஐ இன் லவ் வித் யூ ஐ டு லவ் யூ தேங்க் யூ இந்த காலேஜ்டால எவன் ப்ரைஸ் வாங்குறானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஹாய் கைஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ஈவெண்ட் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்த ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அர்ஜுன் தாஸ் வாய்ஸில் வைரலான ஸ்டூடெண்ட் இங்கே நம்ம கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய காலேஜும் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த காலேஜோடைய ஃபுல் ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, உண்மையிலேயே இங்கே படித்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தானா அப்படிங்கக்கூடியதை தான் நம்ம இந்த ரிவ்யூஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஏ அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்டில் அரசூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸ் ஓல்டஸ்டான ஒரு காலேஜ் தான் இந்த கேம்பஸ். இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜுக்கான அப்ரூவலை ஏஐசிடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2764 அப்படிங்கிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் கூட இருக்குது. இந்த காலேஜோடைய நேக்கோடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கிரேடாக இருக்குது. இந்த காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள்இ, இசிஇ அண்ட் மெக் சிவில் இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை நம்ம இங்கே தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸும் உங்களுக்கு 26 யூஜி அண்ட் பிஜி கோர்சஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா 2800 அந்த ரேஞ்ச் ஆகும். இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியர் 300 அந்த ரேஞ்சாகவும் இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வெல் நாலேஜபிள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ நம்ம எனி டைம் நமக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இங்கே இருக்காங்க. இங்கே அட்மிஷன் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக அட்மிஷன் சீட்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃப்ஜி ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எவ்ரி ஃபஸ்ட் இயரோடைய இன்டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு 900 அந்த ரேஞ்ச் வந்து இன்டேக்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க கிளப்ஸ் ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது. ட்ராமா கிளப், எக்கோ கிளப், ஃபிலிம் கிளப் அப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமான கிளப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ் வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு பைஜூஸ், ஜோகோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஹெச்பி இந்த மாதிரியான எம்என்சி கம்பெனிஸும் உங்களுக்கு சில கோர் கம்பெனிஸுமே உங்களுக்கு இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்தோம் அப்படின்னா 1050+ கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக விசிட் பண்ணிகிட்ருக்காங்க.
இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லேட்டஸ்ட் இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ லேபோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ அது கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் அல்ல ஆர் சிவில், இது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு உண்டான லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அருமையாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எபோவ் 90% வந்து இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சேலரி பேக்கேஜஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டாக 20 LPAவும், ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 10 LPAவும், உங்களுக்கு லோவஸ்ட் பேக்கேஜாக பார்த்தோம் அப்படின்னா 6 LPAவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அர்ஜுன் தாஸ் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து லைஃப் செட்டில்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக் ட்ராக்ஸ் இருக்குது, 400 மீட்டர் ட்ராக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட், இந்த மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ், கொக்கோ, கபடி, பேட்மிண்டன், இந்த மாதிரியான கேம்ஸும் உங்களுக்கு இன்டோர் கேம்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான செப்பரேட் ஹாஸ்டல்ஸு, வைஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ்ஸு. ஸோ இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸு, RO வாட்டர்ஸு, ஹைஜீனிக்கான ஃபுட்ஸு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்ஸும் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து டாப் 10 வரக்கூடிய, கோயம்புத்தூரில் டாப் 10 வரக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம KPR. ஸோ தயங்காமல் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக அந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு காலேஜ் தான். ஸோ அந்த காலேஜுக்கான நீங்கள் படிக்கணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோஸில் பார்ப்போம். இங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டி, உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய வீடியோவை நாம் பார்ட் 2ல் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.